வள்ளியின் கணவன் முருகேசனுக்கு கடும் காய்ச்சல். மருத்துவத்துக்கு பணமில்லை. கடன் கொடுத்தவர் நாளைக்குள் பணமில்லை என்றால் உன் வீட்டை பறிப்பேன் என்று மிரட்டினார். வள்ளி செய்வதறியாது திகைத்தாள். பதறிய வள்ளி மாரியம்மன் கோவில் முன் சென்று கதறினாள். அம்மா மாரியம்மா, என் தாலியவுக்கு மனசு இல்ல. இப்போ உனக்கே தர்றேன். என் கடன் அடைபட்டு என் வீட்டுக்காரர் பிழைக்கணும் என்று வேண்டி தனது ஒரே தங்கச் சங்கிலியை உண்டியலில் போட்டாள். மறுநாள் காலை கடன்காரன் ஆவேசமாக உண்டியலை உடைப்பேன் என மிரட்டினான். ஆனால் மாரியம்மனின் கோபம். அவன் பூட்டை உடைக்கும் முன் உண்டியல் தானே பூட்டை உடைத்து கீழே விழுந்தது. கூட்டத்திலிருந்து வந்த மூதாட்டி உண்டியலிலிருந்து வெளிவந்த சங்கிலியை கடன்காரன் கையில் கொடுத்து, இந்தா உன் பணம் என்று சொல்லி கண்ணுக்குள் மறைந்தாள். கடன்காரன் பயத்தில் நடுங்கினான். அதே நேரம் முருகேசன் காய்ச்சல் நீங்கி எழுந்து நின்றான். வள்ளியும் முருகேசனும் ஆனந்த கண்ணீருடன் அம்மன் கோவிலை வணங்கினர். இது அம்மன் தீர்ப்பு, இனி ஒரு நாளும் பயமில்லை என்று ஊர் மக்கள் வாழ்த்தினர். பக்தனின் கடனுக்காக அவள் நேரில் வந்து தீர்த்தாள். அன்று முதல் அந்த மாரியம்மன் கோவில் பக்தர்களுக்கு பற்றுறுதியாக இருந்தது. பக்தனின் கடனுக்காக அம்மன் நேரில் வந்து தீர்ப்பு கொடுப்பாள் என்பது உண்மையாயிற்று. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மேலும் பல வீடியோக்களை காண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.